ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், ரேவதியில் 4 பாதம் அடங்கிய ராசி மண்டலம். பூரட்டாதி நட்சத்திரநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி சனி பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு. அவரும் புதன் பார்வையில் இருக்கிறாரு. தனித்து புதன் பார்வையில் இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரவாயில்ல. இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசியில் ராகு சாரப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் வீடியோ போட்டுக்கிறேன். உத்திரட்டாதிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அடுத்து ரேவதி நட்சத்திரநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல புதன் இருக்குது. காரிய விக்கணம், வேலைக்கு உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு. அதிநட்பில் இருக்கிறாரு. சனி பகவான் பார்வையில் இருக்கிறாரு. சனி பகவானை சுபத்துப்படுத்திட்டு தான் கொஞ்சம் இயல்பு நிலை மாறி தான் இருக்கிறாரு. இடையில வக்கரமும் அடைகிறாரு. அதனால் கொஞ்சம் கணக்கு வழக்கு பேசுகிறதுல யோசிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இதுக்கு வேணால் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். வருகின்ற காலத்தில் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சனி பகவான் சுபத்துவம் மாறாரு. அதே நேரத்தில் புதன் கொஞ்சம் பங்கப்படுகிறார். சரி நேர்களே, இந்த வீடியோ பதிவில் தோஷத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் மீன ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, நவகிரக தோஷம்னு இருக்கும். அந்த தோஷம் நீக்க எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், என்னென்ன பரிகாரம் வழிபாட சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான வீடியோ. நிறைய பேருக்கு தேவைப்படும். நிறைய பேர் வந்து என்ன செய்யலாம்னு தான் பிரச்சனை தெரிகிறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகளை சொல்கிறேன். எளிய முறையை சொல்கிறேன். ஈஸியாக இருக்கும். சரியா? அது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தீரும். எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அருமருந்தாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கஷ்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. தனக்கு என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஜனன ஜாதகத்தில் கிரகநிலை சரியில்லைன்னா தோஷம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்க்கை இருக்குது. கர்மா தான் ஜாதகமே வந்து கர்மானுடைய அடுத்த நிலை தான். கர்மா தொடரும்போது நமக்கு பிறவிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிறப்புலையும் வந்து அந்த ஜாதகக்கிட்ட நம்ம பிறந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை சக்கரம் ஓடிட்டுருக்குது. அந்த வாழ்க்கை சக்கரத்தை வந்து அந்த நவகிரகங்கள் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஓகே நேர்களே, இப்போ வந்து தோஷம் உள்ளம் அப்படின்னா பாவகிரகங்கள் தான் தோஷம் கொடுக்கும். நவகிரகங்களில் வந்து பாவகிரகங்கள் சனி, ராகு, கேது, செவ்வாய், அமாவாசை, சந்திரன், இந்த 5 கிரகங்கள் தான் பாவத்தை கொடுப்பாங்க. இவங்க 5 கிரகங்களுமே வந்து ஜனன ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட மீனராசி நேயர்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். லக்கணம் தான் மையப்புள்ளி. ஆத்மா, உயிர், ஜீவன். நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். மீனராசியில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் லக்கண ரீதியாக சில வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து சேரும். புரிஞ்சுக்கலாம். வீடியோ என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். லக்கண ரீதியாக நீங்கள் மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அதாவது சனி பகவான், ராகு, கேது, செவ்வாய், அமாவாசை, சந்திரன் இந்த 5 பேர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷம் இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். நிம்மதி இருக்காது. ஒரு நிலைப்பாடான பேச்சு இருக்காது. கையில் காசு பணம் தங்காது. வருமான நிலையாக இருக்காது. ஒரு மனிதனுக்கு எப்போ வருமான நிலையாக இல்லையோ அப்போயே குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வருமானம் தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். கையில் காசு இருந்துச்சுன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். அருளாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருளாருக்கு இவ்வளவும் இல்லைன்னு சொன்ன மாதிரி பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல, இந்த பூமியில் இடம் இல்லை. பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் பண்ணுற இடம். அந்த பணம் வந்து 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னு இருந்தால் அந்த நிலைமை இருக்கும். கையில் காசு பணம் நிற்காது. ஓட்ட கையாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. காசு பணம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. தாய்க்கு பிள்ளைக்கு ஆகாது. குடும்பத்தில் சொந்த பந்தத்துக்கு ஆகாது. சரியா? சுகப்பட மாட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. சரியா? தீர்க்கமான ஒரு காரியமாக செய்ய முடியாது. நிம்மதியாக குடும்பத்தில் இருக்க முடியாது. ஒரே குடும்பத்தில் புகைச்சலாக தான் இருக்கும். சரியா? சண்டை சச்சரவுகளோடு தான் போகும். ஆனால் காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இப்படி சில பேருக்கும் இருக்குது. இது 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால். அடுத்து 7ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு நேரடியாக பாதிக்கும். சரியா? கணவன் பெரிய ஆஃபீஸராக இருப்பார். மனைவி பெரிய ஆஃபீஸராக இருக்கும். மனைவி டாக்டராக இருக்கும். கணவன் வந்து கலெக்டராக இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் 2 பேரும் முட்டிக்கிடுவாங்க. 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்றதே சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன், வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும். அப்படி பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை தான். இந்த பாவகிரகங்கள் சுப தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். சுப தொடர்புனா என்ன? இந்த 2, 4, 7, 8, 12 பாவகிரகங்கள் இருந்து குரு, சுக்கிர, தனித்த புதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப பாவத்தை கொடுக்கும்.
இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பிரச்சனை இருக்கும், ஆனால் எல்லைக்குள்ளே இருக்கும். வீட்டுக்குள்ளே நம்ம அடுப்புக்குள்ளே நெருப்பு எறிகிற மாதிரி தான். அடுப்புக்குள்ளே நெருப்பு எறிகிறது நல்லது தான், சமையலுக்கு பயன்படும். அதே நெருப்பு தெருவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆபத்து தான். ஏதோ ஒன்று பற்றிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கும். அது மாதிரி தான் அந்த பங்கம் இல்லாமல் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து 7ஆம் இடங்கிறது வந்து திருமண அமைப்பு தான், கணவன் மனைவி பிரச்சனை. அதுபோக நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை. சில பேர் நண்பர்கள்கிட்ட இணக்கமாகவே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நண்பர்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. நல்ல நண்பர்கள் அனுப்ப மாட்டாங்க. டீமாக இருக்க முடியாது. ஒரு கூட்டணி இவங்களால் இருந்து இருக்க முடியாது. ஒரு இலக்கமான சூழ்நிலை உருவாக்க முடியாது. அதுக்கெல்லாம் 7ஆம் இடம் பங்கப்பட்டு போகிறது தான். 7ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கிறது தான். அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் பாவகரங்கள் இருந்துச்சுன்னா வருஷம் முழுக்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பயந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எந்த மருந்தை சாப்பிடலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க யோசனையாகவே இருக்கும். உடம்பை பற்றி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிணியால் உடம்பு பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கும். வண்டி வாகன விபத்து இருக்கும். ஒரு மனச்சஞ்சலமாக தான் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்துச்சுன்னா அது நல்ல விதமாக பார்க்க முடியாது. அது போய் 8ஆம் இடத்துல ராகுலாம் இருந்தார், ராகு சனி சேர்ந்து இருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஜெயிலுக்கு போகிற அமைப்பும் வந்து இந்த பாவகரங்களை தான் கொடுக்கும். ஜனன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துலேயும் 2ஆம் இடத்துலையும் பாவகரங்கள் இருந்து சுபத்தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க. அந்த தசா புத்தியோ இல்லைனா அந்த கிரகத்துக்கு ரிலேட்டடான கோச்சார அமைப்பில் கிரகங்கள் வரும்போது ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் லக்கணாபதி மாட்டிட்டாருன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க. அதை நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மீன ராசி, மீன லக்கணம். கும்பத்துலேயும் மேசத்துலேயும் பாவகரங்கள் இருக்குது. கும்பத்தில் வந்து சனி இருக்கிறாரு, மேசத்தில் வந்து ராகு இருக்கிறாரு. லக்கணாபதி குரு இதில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ 12ஆம் இடத்துல சனி கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்க சிறைவாசம் போவாங்க. ஏன்னா லக்கணத்துக்கு 2, 12ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்து லக்கணாபதி அதுக்குள்ளே மாட்டிட்டாருன்னா பாவகரங்கள் போவாங்க. பாவகரங்கள் அதுபோக மாந்தி இருந்தாலும் பிரச்சனை தான். மாந்தி இருந்தாலுமே அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். மாந்திக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். நிறைய நேரில் மாந்தியை பற்றி கேட்குறாங்க. மாந்திங்கிறது வந்து ஒரு குளிகன், சனீஸ்வரவாணி மகன். அவர் நம்ம ஜனனம் ஆகும்போது ஒரு இடத்துல உதயமாவார். அந்த உதயமாகிறது வந்து லக்கண ரீதியாக எந்த வீடுன்னு பார்க்கணும். அதுக்கு பலன்கள் இருக்குது. ஓகே, நான் மாந்தியை பார்ப்பேன். நான் மாந்திக்கு நான் வீடியோ போடுறதில்ல. ஆனால் எனக்கு ஜனன ஜாதகம் வரும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் நான் ப்ரிடிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக மாந்தியை பார்த்து பலன் சொல்லுவேன். ஏன்னா மாந்திக்கு நல்ல பவர் இருக்குது. மாந்தி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்துடுவார். ஆவி உலக தலைவனே அவர் தான். சரியா? சனீஸ்வரன் மகன். கர்மத்தை கழிக்கிறதுக்கு அவர் இருந்தாலுமே கர்மமாகி ஒரு மனிதன் இறந்த பின்னாடி அவனுக்கு நடக்கிற நன்மை தீமைகளுக்கு மாந்தி தான் பொறுப்பு. ஆவி உலக தலைவன் அவர் வந்து ஜனன ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பார். அவரும் பார்வை இருக்குது. 2, 7, 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ மாந்திங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. அதுக்கு வேணால் ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மீனராசிக்கு. ஏன்னா மாந்தியுடைய தாக்கத்திலையும் நிறைய பேர் இருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க. மாந்தியை பற்றி யாரும் சரியாக ஏன் சொல்கிறது இல்லைன்னா, மாந்திக்கு தசாபுத்தி இல்லை. அவர் கிரகத்தில் அவர் ஜாதக இடத்துல இருப்பார். ஆனால் அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரு, எந்த இடத்த பார்க்குறாரு, எந்த கிரகத்தை கூட சேர்ந்துருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலனை வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். அதான் பெரிய விஷயம். வாழ்நாள் முழுக்க பலனை கொடுக்குற கிரகம். அதை செஞ்சுட்டே தான் இருப்பார். அதுக்குன்னு சில வழிபாடு பரிகாரம் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நவக்கிரகங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான். ஏன்னா மாந்தியை சேர்த்துட்டோம்னா 10 கிரகங்கள் ஆகிப்போம், தசம கிரகங்கள் ஆகிப்போம். ஸோ மாந்தியை தவிர்த்து தான் நவக்கிரகங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நவகிரகங்களில் இந்த 5 இடத்துல இருக்கிற கிரகங்கள், பாவ கிரகங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க துயரத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருக்கிற கிரகங்கள். அடுத்து 8ஆம் இடத்தை சொல்லிட்டேன். 8ஆம் இடங்கிறது வந்து வம்பு, தும்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு எல்லாத்தையும் குறிக்கும். அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போகம். இது ஒரு பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி தூக்கம் வராது, கண்டதை நினச்சிட்டு தூக்கம் வராது, புரண்டு படுக்கிற மாதிரி தான் இருக்கும். மனசில் சங்கடம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், துயரம் இருக்கும், நிம்மதியாக தூக்கம் வராது, டயத்துக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் தூங்க முடியாது, அயன சயன போகம் சரியாக இருக்காது. கல்யாணத்துக்கு பின்னாடியும் அப்படி தான் இருக்கும். மனைவியோட சரியாக சாம்பத்திய உறவு கொள்ள முடியாது, அதில் ஒரு இஷ்டம் இருக்காது. அப்படியே இஷ்டம் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி கிடைக்காது. எல்லாமே ஒரு அரகுற வாழ்க்கையாக தான் இருக்கும். சரியா? முனிப்பல்ல மேயரமாக தான் இருக்கும். வழியே ஒரு ஆழமான ஒரு உறவு, நட்பு, ஒரு இணக்கம், தாம்பத்தியம், சந்தோஷம், சுகம் அடைய முடியாது. இதுக்கு வந்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாலுமே நிம்மதியாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அவன் சந்தோஷம் தேடி ஊராக அலைவான், கடைசியில் கெட்டு போயிடுவான். இருக்கிற காசெல்லாம் விரையம் பண்ணிடுவான். இப்படி கண்ணியை விட்டு கோவலன் மாதவி வீட்டுக்கு போய் அந்த சந்தோஷத்துக்காக தன்னை இழந்து, தான் இழந்து, பொருள் இழந்து, எல்லாத்தையும் இழந்தான். தன் மானம் இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். சரியா? கோவலன் எப்படி கஷ்டப்பட்டானோ அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் ஆணுக்கு கொடுத்துரும். பெண்ணுக்கும் அப்படித்தான். சில பெண்களும் இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பெண்கள் படுற கஷ்டம் வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்கி. ஆண்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க, வெளியே தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்குமே கஷ்டம் இருக்குது. ஸோ 12ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாலுமே
ஒரு மனிதனை பாடாக படுத்தி விட்டுரும், ஒரு இடத்துல நிலையாக இருக்க விடாது, வேலையை கொடுக்காது, ஊர் சுற்றுற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்கணத்திலேருந்து பாவக்கரங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? நீங்கள் அதில் தான் வாழ முடியும். அது பர்டிகுலராக அந்த கிரகங்களுடைய தசை நடந்துச்சுன்னா ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? இப்படிலாம் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு என்ன சார் அப்படின்னோம்னா, இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு ஒரு தெய்வத்தை வழிபடலாம். நான் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், நிறைய இருக்குது. சரியா? தசாபதிக்கு ஏற்ற மாதிரி கும்பிடலாம். இருந்த போதிலும் கிரக தோஷம் நிறைய இருக்குது. ராகு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், சந்திர தோஷம் எல்லாமே இருக்குது. சுக்கிர தோஷமும் இருக்குது. சரியா? ஏன்னா சுக்கிரன் சுபர் தான், அவரும் சில தோஷத்தை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தோஷத்தை கொடுப்பாரு. குறிப்பாக விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆதிபத்தியமும் காரகத்துவம் ஒன்றா வரும்போது தோஷத்தை கொடுப்பாரு. மேச லக்கணத்துக்கு துலாமில் இருந்தாலும் தோஷம் கொடுப்பாரு. அதுபோக 7ஆம் இடத்துல சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் தோஷத்தை கொடுப்பாரு. குரு தோஷம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் தோஷத்தை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் தோஷம் கொடுப்பாரு. தனுசு லக்கணத்து சிம்ம லக்கணத்துக்கு சிம்மத்தில் தனுசில் 5ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷத்தை கொடுப்பாரு. காரகோபா பாவனாசிம்பாங்க. ஸோ இந்த கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்குறதுல 3 கிரகங்கள் முன்னாடியில் இருக்குது. சுக்கிரன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுமே கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாங்க, காரகோப பாவனாசியும் செய்வாங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய தோஷமும் இருக்குது. சுபகிரகங்களும் தோஷத்தை கொடுக்கும். இடம் மாறி நின்றுச்சுன்னா தோஷத்தை கொடுக்கும். அது ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். சரியா? பாவகிரகங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் நான். ஆனால் சுபகிரகங்கள் தோஷம் அடைஞ்சிருக்காங்கிறது ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு 2-3 லைன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் மேக்ஸிமம் 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது. குரு மேக்ஸிமம் 5ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது. அதுபோக புதன் 4ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது. 2ஆம் இடம், 4ஆம் இடம். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி. புதன் ஒரு வாக்கு கிரகம் தான். வாக்கு சுத்தமாக இருக்காது, திக்கி பேசுவாங்க. இல்லைனா வாழ்நாள் முழுக்க பொய்யை பேசிகிட்டு இருப்பாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க, உயர்கல்வி இருக்காது, தாண்டோட்டித்தனமாக இருப்பாங்க. ஸோ புதன் சில லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. உதாரணமாக நீங்கள் மீன ராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னியில் புதன் இருந்தாருன்னா உயர்கல்வியே படிக்க மாட்டான். சரியா? ஏதோ எனக்குன்னு இருப்பான். சரியா? ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இருப்பான். அந்த அமைப்பை கொடுத்துருவார். ஸோ இந்த கேந்திராதிபதி தோஷத்தில் இந்த புதன் கொடுப்பாரு. அதுவும் மீனராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மிதுனத்தில் புதன் இருந்தாருன்னா ஆரம்ப கொள்ளையை கொடுக்க மாட்டார், வாயை திறந்த ஒரே பொய்யா பேசிகிட்டு இருப்பான். அந்த அமைப்பையும் கொடுப்பாரு. ஸோ கிரகங்கள் சில லக்கணத்துக்கு சில இடத்துல இருக்கக்கூடாது. அந்த கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்துரும். ரைட் நேர்களே, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை ஒரு நாள் தனியாக வளர்க்குறேன். இருந்த போதிலும் சுபகிரகங்களும் தோஷம் அடையும். அதனால் 9 கிரகங்களுக்குமே தோஷம் இருக்குது. நவகிரகங்கள் 9க்குமே தோஷம் இருக்குது. இந்த தோஷத்தை நீக்கி என்ன சார் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கர தாழ்வாரை கும்பிடலாம். சரியா? சக்கர தாழ்வார்னு ஒரு தெய்வம் இருக்குது. அவர் தான் விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரம். விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரம், அந்த சக்கரம் சுதர்சனம். அதுக்கு சுதர்சனம் பேர். அந்த சக்கரத்தை தான் சக்கர தாழ்வாருங்கிறோம். அவருக்கு திருவாளி ஆழ்வார்னு ஒரு பேர் இருக்குது, திகிரின்னு ஒரு பேர் இருக்குது, ஹேதிராஜன் ஒரு பேர் இருக்குது, சக்கர தன்னல் என்ற ஒரு பேர் இருக்குது, நிமிதரங்கம்னு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் சக்கர தாழ்வாருக்குள்ள பெயர்கள், அவருடைய நாமங்கள். இந்த நாமத்தில் அவர் இருக்கிறாரு. சக்கர தாழ்வார் அப்படின்னாலே நல்வழி காட்டுவர், இனியவர் என்று பொருத்தம். நல்ல வழியை காட்டுவர், இனியவர் பொருத்தம். இவர் தோஷத்தை நீக்கிறவர். சரியா? ஏன் தோஷத்தை நீக்கிறாருன்னா, உடனே காப்பாற்ற வர கடவுள் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார். இந்த நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இருப்பார், யோக நரசிம்மர் இருப்பார். நரசிம்ம அவதாரம் எடுத்தார்ல, அந்த நரசிம்மர் பிரகலாதனை காக்க எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்மர் இருப்பார். நரசிம்மர் பொதுவாக தாய் வயிற்றுலேயோ கருடனோட வரல. அவர் பொதுவாக பெருமாள் அவதாரத்தில் எடுத்துட்டோம்னா, தசாவதாரத்தில் ஒன்று தாய் வயிற்றில் பிறந்திருப்பார், இல்லைன்னா கருடவானத்தில் காப்பாற்றிருப்பார். ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் மட்டும்தான் டக்குன்னு வந்துடுவார், அவசர கோலத்தில் வந்துடுவார். அவசர கோலத்தில் வர்ற பெருமாள் டக்குன்னு தூணிலிருந்து வந்துடுவார், இமிடியேட்டாக வதம் பண்ணிடுவார், இரணையனை வதம் பண்ணுவார். ஸோ அப்பேற்பட்ட பெருமாள் உடனடியாக நம்மளை காப்பார். சக்கர தாழ்வாரை கும்பிட்டோம்னா. அந்த சக்கர தாழ்வாரை பற்றி நான் சொல்கிறேன், அவருடைய சந்நிதிகள் எங்கெங்கே இருக்குது அதையும் சில இடங்களை சொல்கிறேன். அதுபோக நவ திருப்பதியை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நவக்கிரக வழிபாடு உள்ள கோயில்களை பற்றியும் சொல்கிறேன். கொஞ்சம் ஓரளவு ஷார்ட்டாகவே சொல்கிறேன், உங்களுக்கு இது கொஞ்சம் தேவையாகவே இருக்கும். பொதுவாக சக்கரத்தாழ்வாரை எப்படி சார் வழிபடணும் அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் ஆனி மாதம், கடந்த மாதம் முடிஞ்சு போச்சு, ஆனி மாதம் சித்திரையில் தான் அவருக்கு சுதர்சன ஜெயந்தி. ஆனி மாதம் வருகிற சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு திருவிழா நடக்கும். அன்றைக்கி போய் அவர் வழிபடுறது ரொம்ப நல்லதான். அதுபோக ஒவ்வொரு மாதங்களும் வர சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கும் அவர் வழிபடலாம். சரியா? அதுபோக சக்கரத்தாழ்வாரை வீட்டில் வச்சும் கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரத்தாழ்வாரை வச்சு கும்பிட்றதுனால நவக்கிரக தோஷம், அது என்ன தோஷம் இருந்தாலும், எந்த கிரக தோஷம் இருந்தாலும் சரியாயிரும். அதுபோக பில்லி, சூனியம், ஏவல்,
கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். நமக்கு அப்பாற்பட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் வீட்டில் சில தோஷம் இருக்குது, வாஸ்து தோஷம் இருக்குது, பில்லி சூனியம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒருத்தர் செய்வேன்னு வச்சுட்டான். எவ்வளோ இருந்தாலும் சரி, சக்கரத்தலவாரோடைய படம் வீட்டில் இருக்கணும். சரியா முகப்பு வாயில் வச்சுக்கலாம், அவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரத்தலவரை வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய படத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் இருக்கணும். தொழிற்சாலையிலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சக்கரத்தலவர் படத்தை வச்சுட்டு நீங்கள் பூஜிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது. அந்த சக்கரம் உங்களை சுற்றி காக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சக்கரம் கண்ட தொண்டமாக அறுத்து போட்டு விட்ருவோம். சரியா, அந்த சக்கரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. பெருமாள்கள் இல்லை, சக்கரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுபோக அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யோகன் நரசிம்மர் உடனே காப்பாற்றுவார், உடனே வருவார். சரியா, கருடவானத்தில் உடனே காப்பாற்றுவார் அந்த நரசிம்மர். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இருக்கிறவர், பிரச்சனையை ஆறப்பட மாட்டார். இப்போதே இந்த நொடியை காப்பாற்ற ஒரே தெய்வம் நரசிம்மர் தான். உடனே வந்தார். அந்த இரணியன் கேட்டான் பிரகலாதன் கிட்ட, உன் பெருமாள் எங்கே இருக்காருங்கன்னு. தூணிலும் இருப்பார், துருமுலையும் இருப்பார் அப்படிமா பிரகலாதன். அப்போ இந்த தூணில் இருக்கிறாரா அப்படி கேட்பார். ஆமாம் இருப்பார் அப்படிமா. அவன் தூணை உடைப்பான். அந்த கதாயத்தால் உடைக்கும் போது உள்ளே இருந்து வருவார் உலகாந்த பெருமாள், எம்பெருமாள் லட்சுமி நாராயணன் வருவார். ரொம்ப ஒரு உக்கிரமாக வருவார், உக்கிரமூர்த்தியாக வருவார். அந்த நரசிம்மர் காக்க வருவார். சரியா, அவருக்கு முன்னாடி எந்த தோஷமும் இருக்காது, எல்லாம் தவிடுபடி ஆயிரும். ஓகே, அந்த சுதர்சன சக்கரத்தை வணங்குறது எப்படி சார் அப்படின்னா, வீட்டிலே நீங்கள் வணங்கலாம். வீட்டில் பூஜாரையில் வச்சு கூட நீங்கள் வணங்கலாம். ஓம் சுதர்சனாய வித்மகி ஜுவால சக்கராய தீமகி தந்தோ சக்கர பிரசோதியாத், இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். 9 முறை சொல்லணும். சரியா, நான் இந்த அந்த சுலோகத்தை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சரியா, வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நெட்டில் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரி மந்திரம்னு போட்டாலே வந்துடும். அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஓம் சுதர்சனாய வித்மேகி ஜுவாலய சக்கராய தீமேகி தன்னோ சக்கர பிரசோதியாத், அந்த மந்திரத்தை 9 தடவை சொல்லணும். இந்த தோஷம் இருக்கிறவங்க, சரியா, அது என்ன தோஷம் இருந்தாலும் அவங்க சொல்லலாம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் வீட்லேயே வச்சு சாமி கும்பிடலாம். இல்லைனா கோயிலுக்கும் போகலாம். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் சக்கரத்தலைவர் சன்னதி இருந்துச்சுன்னா அங்கேயும் போகலாம். 9 மாதங்கள் போனோம். 9 மாதங்கள் சித்திரை நட்சத்திரம் வர அன்றைக்கி போனோம். அது வளர்பிரியாக இருந்தாலும் சரி, தேய்பிரியாக இருந்தாலும் சரி, மாதத்தில் ஒரு சித்திரை நட்சத்திரம் வரும். அன்றைக்கி சக்கரத்தலைவரை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. அது ஒரு கிழமையில் வரும். அது எந்த கிழமைன்னு காலண்டர் பார்த்தா தான் தெரியும். அப்படி சித்திரை நட்சத்திரம் போக முடியாதவங்க வியாழக்கிழமை போகலாம். வியாழக்கிழமை போக முடியாதவங்க சனிக்கிழமை போகலாம். சரியா, சனிக்கிழமை போய் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரலாம். அதுபோக சக்கரத்தாழ்வாருக்கு சிவப்பு மலர்களான மாலை போடலாம். சிவப்பு கலரில் உள்ள மாலையை போடணும். வீட்டில் கும்பிட்டாலும் சரி, அரளிப்பூ போடலாம், இல்லைனா துளசி போடலாம், இல்லைனா சிவப்பு மலர் ரோஜாப்பூ போடலாம். சிவப்பு மலரான பூக்களை அவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம், கற்கண்டு, உலர் திராட்சை, இதை நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். சரியா, சாமிக்கு சின்ன படையல் வைக்கணும்ல, அதுக்கு அதை வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். அவருக்கு தனியாக ஒன்று செய்யணும் நீங்கள். சரியா, அவர் ஃபோட்டோ வச்சு அவருக்கு தனியாக ஒரு சின்ன நைவேத்தியம் மாதிரி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்ற படங்களுக்கும் நீங்கள் செய்யலாம். சரியா, மற்ற படங்களை வச்சு சாமி கும்பிடலாம். பட் அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காரியத்தை பண்ணணும். நான் சொல்கிற நாட்களில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நவக்கிரக தோஷம்லாம் தீரும், நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும். சரியா, நல்லபடியாக நடக்கும். எல்லா வித தோஷங்களும் நிரந்தரும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பொறுத்தாகும். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். எதிரிகளால் பிரச்சனை இருக்குன்னா அந்த சத்ரு சம்ஹாரம் நடக்கும். அது ரொம்ப முக்கியங்க. சக்கரத்தாழ்வாரை கும்பிடுறது எதிரிகள் தொல்லை நடக்கும். நமக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கான், இப்போ பார்த்தா நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறான், அவனால் நம்மளால் வாழவே முடியல, எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறான், எதிரி அறிவிக்கப்பட்ட எதிரியாக இருக்கான், அவங்ககிட்ட வெளியே வரணும்னா சக்கரத்தாழ்வாரை தான் கும்பிடணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அரசியல்வாதிகளாம் மேக்ஸிமம் சக்கரத்தலைவரை கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரின்னு இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி, எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சியில் சேர்ந்தவன் அவன் யாரோ ஒருத்தர் இருப்பார், தனக்கு ஆகாதவங்க நிறைய இருப்பாங்க. ஏன்னா அரசியல்வாதினாலே அது சாபந்தான். அந்த எதிர்ப்போடு வாழ்கிறது தான் அரசியலே. சரியா, எதிர்ப்பு இல்லாத அரசியலே கிடையாது. அரசியல்னாலே கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், சவால்கள் நிறைய இருக்கும். அந்த சவால்களை எதிர்கொள்கிறது தான் அரசியல். அரசியல்னாலே என்ன அர்த்தம்னாலே அதோட சூட்சமாக சவால்களை எதிர்கொள்ளணும். அதுதான் அதோடைய அடிநாதம். சவால்கள் இல்லாமல் அரசியல்வாதி இருக்க முடியாது. அரசியல்வாதி பயந்து இருக்க முடியாது. பயப்படுறவங்க அரசியல் இருக்க முடியாது. ஸோ அரசியலுங்கிறது வேறு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்படி இருக்கிறவங்களும் இந்த சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எதிரிகளோட தொல்லை கட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே நேயர்களே, சரி சார், இப்போ இந்த சக்கரத்தாழ்வார் கோயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, பிரசித்தி பெற்ற எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பார். சக்கரத்தாழ்வாருக்கு சனி சன்னதி இருக்கும். தஞ்சாவூரில் முக்கியமாக இருக்கிறாரு. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூரில் இருக்கிறாரு. தஞ்சாவூரில் ராஜகோபால் சாமி கோயில் இருக்குது, அங்கே இருக்கிறாரு. சரியா, அங்கே 3 சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. நல்ல பெரிய இடம். தஞ்சாவூரில்
பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. எல்லையம்மன் கோவில் தெருவில் அந்த ராஜகோபால் சாமி கோயிலில் இருக்கிறாரு. இங்கிட்டு திருச்சி தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்க அங்கே போகலாம். அதுபோக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கரிசூழ்ந்தமங்கலம் என்ற இடத்துல ஒரு இடத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரு. நான் வந்து ஒரு 4-5 இடம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் போங்க, இல்லைன்னா உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கே போங்க. அதுபோக வந்து இங்கே மதுரையில் இருக்கிறாரு, 2 இடத்துல இருக்கிறார். மதுரையில் வந்து சக்கரத்தாழ்வார் பிரசித்தி பெற்றவர். காளமேக பெருமாள் திருமுகூர் ஒத்தக்கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஒத்தக்கடை திருச்சி பைபாஸ் போகிற இடத்துல ஒத்தக்கடை வரும். அதுலேருந்து ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாரு. யார் இருக்கிறா? காளமேக பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ரொம்ப கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். சரியா? இங்கே அரசியல் பிரமுகர்லாம் பிரசித்தி பெற்ற பிரமுகர்கள், புகழ்பெற்ற அரசியல்வாதிகளாக வந்து கோயிலை சிறப்பிச்சிருக்கிறாங்க. கோயிலுக்குன்னு தனி விசேஷ பூஜை ஏற்பாடெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் காளமேக பெருமாள் கோயில் திருமுகூரில் இருக்குது. அங்கே சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்குது. அடுத்து வந்து வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டியில் இருக்குது. சரியா? கல்லணை, வாடிப்பட்டி கல்லணையில் ஒரு சுதர்சன சக்கரத்தாழ்வார்னு ஒரு சன்னதி இருக்குது, கோயில் இருக்குது. அங்கேயும் போகலாம். சரியா நேர்களே? அதுபோக வந்து உங்கள் உள்ளூர்லேயும் சில கோயில் இருக்கும். சென்னையிலே ஒரு கோயில் இருக்குது. சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்கிறாரு. திருவெற்றியூரில் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில்னு இருக்குது. சரியா? காலடிப்பேட்டையில் இருக்குது. திருவெற்றியூர் காலடிப்பேட்டையில் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்குது. கோட்டைமேடு. சரியா? கோட்டைமேடுங்கிறது வேறு இடம். சென்னை திருவெற்றியூருங்கிறது வேறு. சரியா? கோட்டைமேடில் வந்து சுதர்சன சக்கரத்தாழ்வார்னு இருக்குது. அதுபோக உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலையும் சக்கரத்தாழ்வார் இருந்தாருன்னா கும்பிடலாம். நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். சரியா? திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, கோட்டைமேடு, திருநெல்வேலி, கரிசூழ்ந்தமங்கலம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். இந்த மாதிரி இடத்துல பிரசித்தி பெற்ற சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த நவக்கிர தோஷம் தீர்ந்து போயிடும். ஓகே நேர்களே, இது போக உங்களுக்கு வந்து நவக்கிரகங்கள் வழிபாடுக்கு வந்து சவுத் சைடில் நவதிருப்பதி இருக்குது. அதாவது மதுரைக்கு தெற்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நவதிருப்பதி இருக்குது. அதுபோக அந்த பக்கம் திருச்சிக்கு வடக்க டெல்டா மாவட்டத்தில் வந்து நவக்கிரக கோயில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் நவக்கிரக கோயிலுக்கு அங்கே போகலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னா நீங்கள் சூரியனானார் கோயிலுக்கு போகலாம். சந்திரன் சரியில்லைன்னா திங்களூருக்கு போகலாம். செவ்வாய் சரியில்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். புதன் சரியில்லைன்னா திருவெண்காடு போகலாம். இது எல்லாமே சிவஸ்தலம் தான். அங்கே வந்து மூலவர் வந்து சிவபெருமான் தான் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போனோம்னா அங்கே வந்து யார் இருப்பா? வைத்தீஸ்வரநாதரும் அம்பாள் தையல் நாகியும் இருப்பாங்க. சரியா? அவங்க தான் வந்து மூலவர்கள். சுவாமி அம்பாலும் இருப்பாங்க. அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி இருக்குது. முத்துக்குமாரசாமிக்கு அங்கே தான் அங்கார பவன் சன்னதியும் இருக்குது. ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அங்கே போகலாம். ஏன்னா தோஷத்துலேயே ஒரு பெரிய தோஷம் வந்து செவ்வாய் தோஷம் தான். அதுக்காக தான் அதை பர்டிகுலராக சொன்னேன். புதன் திருவெண்காடு, அடுத்து குரு ஆலங்குடி, சுக்கிரன் கஞ்சனூர், ராகுபகவான் திருநள்ளாறு போகலாம். ராகுபகவான் இல்லை, சனி பகவான் வந்து திருநள்ளாறு, ராகு பகவான் வந்து திருநாகேஸ்வரம் போகலாம். கேது பகவான் வந்து கீழ்பெரும்பள்ளம். இதுவும் டெல்டா மாவட்டம் தான். எல்லாமே அடுத்தடுத்து தான் இருக்கும். சரியா? எல்லாமே வந்து தஞ்சாவூர் தாண்டி அப்படியே போகலாம். தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வழியாக அப்படியே போனோம்னா எல்லாமே பக்கம்தான். நாகப்பட்டினத்தில் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து அக்கம் பக்கத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து காலத்திலேருந்து இதுக்குன்னு தனியாக பஸ்ஸு விட்டுருக்குறாங்க. அது போகலாம். அது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜில் கூட்டு போவாங்க. ஓகே. இந்த நவக்கிரக கோயில்கள் வந்து நார்த்தில் இருக்குது, டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. தஞ்சாவூருக்கு வடக்க மேலே இருக்குது. சவுத் சைடு வந்தோம்னா எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் சைடு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ திருப்பதி இருக்குது. இப்போ இந்த தகவல் வந்து மதுரை, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள் இருக்குது, ஒரு 10 மாவட்டங்கள் இருக்குது. தென் மாவட்டங்கள் 10 மாவட்டத்துக்கு வந்து இந்த நவதிருப்பதி ரொம்ப பக்கம். நீங்கள் அங்கிட்டு டெல்டாவுக்கு போகிறத காட்டிலும் இங்கிட்டு போகலாம். நவதிருப்பதிக்கு போகிறது மிகச்சிறப்பு தான். அதையும் நான் சொல்கிறேன். அந்த இருக்கிற இடத்தையும் சொல்கிறேன், அங்கே உள்ள மூலவர் பேரையும் சொல்கிறேன், சுவாமி பேரும் சொல்கிறேன். இது நவதிருப்பதினாலே எல்லாமே பெருமாள் கோயில் தான். இது 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில். ஒன்று வந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நவக்கிரக கோயில் எல்லாமே சிவனை மையப்படுத்தி தான் இருக்கும். அங்கே வந்து மூலவர் வந்து சிவன் தான் இருப்பார், சுவாமி தான் இருப்பார். இந்த நவதிருப்பதியில் வந்து மூலவர் வந்து பெருமாள் தான் இருப்பார். அவர் கோயிலில் உள்ள
அந்த வழிபாடு பண்ணினோம்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்களுக்கு அந்த தோஷம் தீரும். ஓகே, இப்போ வந்து நவதிருப்பதியில் முதல் எடுத்துட்டோம்னா சூரியனுக்கு ஸ்ரீ வைகுண்டம், வைகுண்டநாதர், அங்கே தான் பெருமாள் அவர் பேர். அடுத்து சந்திரன் நத்தம் வரகுண மங்கை. செவ்வாய் திருக்கோளூர் வைத்தமாதி பெருமாள் கோயில். புதனுக்கு திருப்புளியங்குடி பூமி பாலகர் பெருமாள். வியாழன் குரு பகவானுக்கு திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. பெருமாள் பேர் ஆதிநாதன், அதாவது அங்குள்ள மூலவர் பேர் ஆதிநாதன். சுக்கிரனுக்கு வந்து தென் திருப்பேரை, அங்குள்ள மூலவர் பேர் மகர நெடுங்குளக்காதார். அவர் தான் அந்த பெருமாளோட பேர். இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன அறியாமலே எம்பெருமாள் உலகளந்த பெருமாள் என்னை ஆட்கொண்டார். அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் சிறப்பு எடுத்து போடுறேன். ஆடி சனியை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. எப்படி ஆடி வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு உரியதோ அது மாதிரி ஆடி சனியும் வந்து பெருமாளுக்கு உள்ளது. பெருமாளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. துளசி போட்டு அவர் கும்பிட்றது ரொம்ப முக்கியம் உலகளந்த பெருமாளுக்கு. ரைட்டு, எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. மீனராசி மூலயமா அதை நான் அந்த கடனை தீர்த்துக்கிறேன். என் பணியை செய்கிறேன். என் பணி இறைவனை வென்றது தான், அவன் சேவடி திருவடியை சேவிக்கிறது தான். ஓகே, சனி பகவானுக்கு வந்து பெருங்குளம், இது வந்து வேங்கடவாணன் அங்குள்ள மூலவர் பேர். எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் தான். நீங்கள் வந்து அந்த இடத்த போட்டு திருநெல்வேலி மாவட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் வந்துடும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். அடுத்து ராகு பகவானுக்கு திருத்தொலைவில்லி, சரியா, திருத்தொலைவில்லி மங்கலம். இது வந்து இரட்டை திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து சீனிவாச பெருமாளாக இருக்கிறாரு. கேதுக்கும் அதே இடம்தான். அங்கே இருக்கிற சாமி பேர் வந்து அரவிந்த லோஷனார், சரியா. இதுவும் வந்து அந்த இரட்டை திருப்பதி தான். ராகு இதுகளுக்குமே பக்கத்தில் இருக்குது. ஒரே இடம் தான், லொக்கேஷன் வந்து ஒன்று தான். ஆனால் மூலவர் வந்து மாறுவார், சரியா. ராகுக்கு வந்து சீனிவாசன், கேதுக்கு வந்து அரவிந்த லோஷனார். ரைட் நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து இன்னொன்று இருக்குது. இந்த சக்கரத்தாழ்வார் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் சுயம்பு சக்கரத்தாழ்வாராக இருக்கிறார். மற்ற இடத்துலலாம் அவருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து சக்கரத்தாழ்வாராக இருப்பார். அதாவது நவ திருப்பதி நவக்கிரக கோயில்களுக்கு வந்து தனித்தனியாகவும் போகலாம். போக முடியாதவங்க வந்து சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம், சரியா. 9 இடத்துக்கு போக முடியாதவங்க ஒரே இடத்துல சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டாலும் அந்த பலன் கிடைக்கும். சுயம்பு சக்கரத்தாழ்வார் கோயில் ஒன்று இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் இருக்குது, கடலூரில் இருக்குது. அரிசி பெரியங்குப்பம் இடத்துல சக்கரத்தாழ்வார் சுயம்புவாக இருக்கிறார். இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், சரியா. சுயம்புவாகவே இருக்கிறார், சுயம்புவாகவே தோன்றியிருக்கிறார் அவர். இப்படி நிறைய கோயிலில் சிவலிங்கம் சுயம்பாக இருக்கும், சரியா, சுயம்பாக தோன்றியிருக்கும். அது மாதிரி அங்கே வந்து சுயம்பாகவே தோன்றியிருக்கிறாரு அந்த சக்கரத்தாழ்வார், கடலூர் அரிசி பெரியங்குப்பம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து மீனராசிக்கு வந்து நவகிரக தோஷத்தை பற்றி சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான வழிபாடை சொல்லியிருக்கிறேன், பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். பரிகாரம்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த கோயில்களுக்கு நீங்கள் போகலாம், இந்த கோயில் பக்கத்தில் இருந்தால் போகலாம். இல்லாட்டி உள்ளூரில் இருக்க கோயில்களுக்கு சக்கரத்தாழ்வார் சன்னதியில் போய் அவர் மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் சொன்ன நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கோயிலை நெய்வேத்தியம் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து அவருக்கு துளசியோ சிவப்பு கலர் பூவோ வாங்கி கொடுக்கலாம். வர்ற பக்தர்களுக்கு தயிர் சாதமோ இல்லைன்னா மற்ற ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் வந்து இதாக பிரசாதமாக கொடுக்கலாம். முடியாதவர்கள் வீட்டிலே கும்பிடலாம், சரியா. சித்திரை மாதத்தில் வர சித்திரை நட்சத்திரத்தை அன்றைக்கும் வியாழக்கிழமையோ இல்லைன்னா சனிக்கிழமையோ சக்கரத்தாழ்வாரை கும்பிடலாம். உங்களால் எப்படி முடியுமோ அப்படி கும்பிடலாம். நான் சொன்ன மந்திரத்தை 9 தடவை சொல்லணும், சரியா. அந்த மந்திரத்தை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மீனராசிக்கு இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான், சரியா. இந்த வீடியோ படி நீங்கள் சில காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும், சரியா. உங்களுக்கு தசாபத்தி நடக்கிறது லக்கண ரீதியாக மற்றதெல்லாம் வேறு பக்கம் இருந்தாலுமே இந்த வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடு செய்யுங்க. அந்த சக்கரத்தாழ்வாரோட அனுகிரகம் கிடைக்கட்டும். எப்படி உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் கூப்பிட்ட கடவுளுக்கு உடனே ஓடி வருவார். காக்கும் கடவுள் கார்மிக வண்ணன் கமலக்கண்ணன், அந்த லட்சுமி நாராயணன் கையில் இருக்கிற அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் வந்து உங்கள் சங்கடங்கள்லாம் சங்கடம் தீர்ப்பார் சக்கரத்தாழ்வார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று மீனராசி நேயர்கள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.